16 வயதுல படத்துல பாரத ராஜான்னா என்ன எழுத சொன்னார், இந்த பாட்டு எழுதுறா அப்படின்னா அண்ணா வந்து போடுறாரு. அதுக்கு எனக்கு தோணுன வரி வந்து செந்தூர போவே செந்தூர போவேன்னு வழக்கம் போல ஜானகியமா வந்து பாடுறாங்க. முதல் பாட்டு நான் எழுதின பாட்டு, முதல் பாட்டு பாடினவங்களும் அவங்க தான், இளையராஜா இசையமைச்ச முதல் பாட்டு பாடினவங்களும் அவங்க தான் அப்படிங்கிற நெருக்கம் எங்களுக்குள்ள அருமையாக ஏற்பட்டு போச்சு. எந்த பாட்டு திங்க் பண்ணா அது ஜானகிமா பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நிறைவுகளை கொண்டு வந்து ஜானகிமாவோட வாய்ஸ், அது மறக்க முடியாத வாய்ஸ். இனிமையான சின்ன சுசிலாமாவே தன்னோட பேட்டரி வச்சிருப்பாங்க, அவ்வளவு இனிமையான வாய்ஸ் அப்படின்னு. அந்த மாதிரி வாய்ஸ் இப்ப பழக்கப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள்லாம் அவங்கள்ட்ட கத்துக்கணும். காரணம் என்ன சொன்னா, இப்ப வெஸ்டர்ன் மியூசிக்ல போயிட்டதுனால நம்ம எல்லாருமே அந்த மாதிரி குரல்களை மெலடி சாங்ஸ் நம்ம பாடுறதுக்கு ஆளே இல்லை. நிஜமா சொன்னா அதான் சொல்லி ஆகணும், வேற வழியே இல்லை. அவங்க பாடின பாட்டுகள் எல்லாமே இப்ப தென்றலை தூது விட்டு ஒரு செய்திக்கு காத்திருந்தேன், கண்ணீர் பருவத்தில் வந்த கனவு இதுவேன்னு பாடினாங்களே, அந்த ட்ரீமுக்கு நம்மள எடுத்துட்டு போவோம். அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் சுசிலமாவும் பாடிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் எங்களுக்கு அதிகமாக பழக்கப்பட்ட குரல் ஜானகியமாகறனால அந்த இழப்பை தாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒண்ணு.